ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிமேல் பேன் கார்டு எடுக்கிறது கஷ்டம் கிடையாது. 2 மணி நேரத்தில் நம்ம பேன் கார்டை பெறலாம். அது எப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். நிரந்தர கணக்கு எண் அல்லது பேன் கார்டு என்பது வரி செலுத்துவோருக்கு வருமான வரித்துறையினர் அளிக்கும் 10 இலக்க எண் தான் இது. இந்த பேன் கார்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்க சிரமப்பட நிறையா பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஆதார் கார்டில் நேம் அவங்களுடைய அப்பா பேரோடு ஜாயிண்ட் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு நேமும் இல்லை இன்சிலும் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அதாவது இப்போது அசோக் அப்படின்னா அசோக் பி அப்படிங்கிறது இருக்கும். அசோக் அஜய்குமார் அப்படிங்கிற அவங்க அப்பா பேரும் சேர்ந்துருக்கும். அந்த மாதிரிலாம் கூட நிறையா இதெல்லாம் இருக்கும். பே நியர்பை உட்பட்ட அருகில் உள்ள பல்வேறு சில்லறை விற்பனை கடைகளுக்கும் சென்று 2 மணி நேரத்துக்குள்ள நம்மளோட டிஜிட்டல் பேன் கார்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருமான வரித்துறை அளித்துள்ள சமீபத்திய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இடையிலும் பாலின வேறுபாடு காணப்படுவதாக சொல்கிறாங்க. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் இந்த ஏற்றத்தாழ்வு இன்னும் அதிகமாகவே இருக்குது. இது நம்ம பேன் கார்டு ஈஸியாக பெறத்துக்கு கடைக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களிடம் பின்வரும் ஆவணங்கள் எல்லாமே, நான் சொல்கிற ஆவணம் எல்லாமே இருக்கணும். ஆதார் அட்டை மற்றும் ஆதார் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரு, வாக்காளர் அடையாள அட்டை, பயன்பாட்டு பில், அதாவது என்ன பில் அப்படின்னா மின்சார பில்லாக இருக்கலாம், இல்லை தண்ணி பில்லு, எரிவாயு ஏதாவது ஒன்று, ஓட்டுநர் உரிமம், அல்லது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஸ்கூலோ இல்லை காலேஜோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கே மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், அதாவது கீஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் புதிய பேன் கார்டு விண்ணப்பிக்க வேண்டும். அப்படின்னா ஏற்கனவே இல்லை ஒரு ஒன்றை புதுப்பிக்க அப்படின்னு என்பதை நம்ம இதுகிட்ட கடைக்கு இப்போ நம்ம ஒரு சென்டருக்கு போகிறோம் அப்படின்னா அவங்ககிட்ட சொன்னால் போதும். உங்களோட ஏற்கனவே பேன் கார்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் தேவைப்படும் அதே விண்ணப்பத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெயர், ஆதார் எண் மற்றும் பிற தனிப்பட்ட தகவல்களை நீங்கள் எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா இகேஒய்சி, அதாவது ஆதார் விவரங்களை மட்டுமே பயன்படுத்தி அல்லது ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்களை பயன்படுத்தி நம்ம வாங்கிக்கலாம். இதில் ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும் அப்படின்னா அது 107 ரூபாவும், பேன் கார்டுக்கு 72 ரூபாவும் நம்ம சார்ஜாக பண்ணுறாங்க. அங்கே தேவையான கட்டணம் நம்ம செலுத்தி இகேஒய்சி பண்ணி நம்மளுடைய பேன் கார்டை இனிமேல் ஈஸியாக வாங்கிக்கலாம். அதாவது எப்படின்னா, இப்போ நம்ம ஆதார் கார்டு எப்படி நம்ம தொலைஞ்சி போச்சு அப்படின்னா ஆதாரோட நம்பரை மட்டும் வச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி புது பேன் கார்டையும் நம்ம வாங்கிக்கலாம். சப்போஸ் பேன் கார்டை தொலைஞ்ச போன பட்சத்தில் 2 மணி நேரத்துக்குள்ள இது வாங்கிக்கலாம். அதாவது புது ஃபிசிக்கல் கார்டுக்கு 107 ரூபாவும், பேன் கார்டு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் நம்ம கட்டி இனிமேல் பேன் கார்டு வாங்கிக்கலாம். இதுதான் இப்போ இருக்க புது ரூல்ஸு. மறக்காமல் இந்த இதை பயன்படுத்தி உங்களுடைய பேன் கார்டை தொலைஞ்சி போச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வகையில் பேன் கார்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.